வாசப்படி வரைக்கும் முருகன் சந்நிதியில முருகனை பார்த்தபடிக்கு நிற்கிறே. இந்த மாடு போன ஜென்மத்தில் யாரோ தெரிஞ்சது அப்படியே நிற்குது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த கோயிலுக்கு சேர்மன் நம்ம ஐயா மாதிரி ஒருத்தர், அவரு ரொம்ப கவலையா படுத்து கிடக்காரு. கவலை என்ன தெரியுமா? அந்த கோயில்ல கொடிமரம் முறிஞ்சு போச்சு. இப்போ கொடிமரம் இங்கே இருந்து பார்த்தீங்களா, திஸ் இஸ் நத்திங் பட் அவர் பேக் போன். நம்ம உடம்புல முதுகுத்தண்டு இருக்குல்ல, கோயிலுக்கு அதுதான் கொடிமரம். முதுகுத்தண்டுல யோகாவில் இந்த சர்பன் பவர் மேல ஏறுதுல்ல, அதான் கொடிமரத்துல கொடியேறுது. இந்த கோயில் வந்து இந்த பாடி வந்து மூவிங் டெம்பிள். இது அப்படி மூவ் ஆகாத டெம்பிள். இதுக்கு பேரு நடமாடும் கோயில், இதுக்கு பேரு படமாடும் கோயில். அதனால கொடிமரம் இத்து போச்சு. அவருக்கு ஒரே கவலை. தூங்கினாரா, கனவுல முருகன் காட்சி கொடுத்தார். நாளைக்கு காலையில கொடிமரம் வரும், கடற்கரையில நின்று திருச்செந்தூர் கடல் அலை அடிக்குது. காலையில பெரும் கூட்டம் போயிடுச்சு. 4-5 கப்பல் ரெடியா நிற்குது. கொடிமரம் வரப்போகுதுன்னு பார்த்தா கொடிமரத்தை காணும். 6:30 மணி. சூரியன் அப்படி மேல வந்துட்டான். கடல் நீளமா இருக்கு, சூரியன் சிவப்பா இருக்கான். மயில் நீளம், முருகன் சிவப்பு. மயில் மேல முருகன் வர்ற மாதிரி கடல் மேல சூரியன் வந்துட்டான். உலகம் உவப்ப மலநீர் எரிதரு பதர்புகள் ஞாயிறு கடற்கண்டாக்குன்னு 2000 வருஷத்துக்கு முன்னால திருமுருகாற்று படையில நக்கீரர் பாடினார். அது மாதிரி அப்படியே சூரியன் எழுந்தானா, எல்லாம் பார்க்கிறாங்களா. ஒருத்தர் கத்தினார், என்ன? எரும மாட்டை காணோம். 3 நாளா கோயிலுக்குள்ள இருந்தது. கண்ணீர் விட்டு அழுதபடி இருந்தது. முருகனை பார்த்தபடிக்கு இருந்தது. எரும மாட்டை காணோம். எல்லாம் அசந்து போய் தேடுறாங்க. இன்னொருத்தர் சொன்னார், கடலுக்குள்ளே இருந்து கொடிமரம் வருது. ஒரு பெரிய கொடிமரம் கடலுக்குள்ள யாரோ தள்ளிக்கிட்டே வர்றாங்க. பார்த்தா எரும மாடு கொம்புல அந்த கொடிமரத்தை கட்டின மாதிரி மாட்டி இழுத்துக்கிட்டு வருது கடலுக்குள்ளே. கடல் அலை அடிக்குது, எரும மாடு சண்டை போட்டு வருது. கொடிமரம் ஒரு பக்கம், எரும மாட்டுக்கு மூச்சு முட்டுது, வாயில நுரை தட்டுது. ஒரு வழியா கொண்டு வந்து கடற்கரையில கொடிமரத்தை போட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தது, கோபுரத்தை பார்த்தது. முருகா, என் பிறவி பயனை அடைந்து விட்டேன், போதும். எரும மாடு விழுந்தது, இறந்து போச்சு. இன்னைக்கு திருச்செந்தூர் கடற்கரைக்கு போய் கும்பிட்டீங்கன்னா கடற்கரையில அந்த எரும மாட்டுக்கு சமாதி வச்சிருக்காங்க. 1940 யுகஸ்ரீ ரசவதின்னு ஒருத்தர் இந்த கட்டுரையை எழுதினார். நான் அதை படிச்சுக்கிட்டேன். புரியுது அவங்களுக்கு? திருச்செந்தூர் பெருமான் எதுக்கு சொல்ல வந்தேன்? நமக்கெல்லாம் பிறவிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பிறவி நோக்கம் என்ன? முருகப்பெருமான் திருவடியை மறவாமல் இருப்பதுதான் நம்முடைய பிறவிக்கு நோக்கம். கஷ்டம் வந்துட்டா மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது. கேட்டுட்டு வேணும்டா இவனுக்கு போயிடும். யார்கிட்ட சொல்லலாம்? இவன்கிட்ட சொல்லலாம். என்னம்மா தீருமா தீராதா? எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பான். உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? கவலையே படாதே. சந்நிதியில நின்று கண்ணீர் விட்டு அழு, நான் பார்த்துக்கிறேன். செந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வே வேந்தனை செந்தமிழ் நூல் விரிந்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை பார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. சாகர வரைக்கும் முருகனை யார் கும்பிடுறானோ அவனுக்கு எந்த தாழ்வும் வராது. முடிச்சிருக்கேன். நமசிவாயன்னு ஒரு மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவாய நமன்னு ஒரு மந்திரம் சைவத்துல. நமசிவாயங்கிறது மந்திரம், சிவாய நமமும் ஒரு மந்திரம். திருவாசகத்துல தொடங்குற பொழுது நமசிவாய வாழ்கன்னு தொடங்குவார். பின்னால் 555வது பாட்டுல நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். ஒரு மந்திரம் 5 எழுத்து நமசிவாய, இன்னொரு மந்திரம் 5 எழுத்து சிவாய. நமசிவாயன்னு சொன்னா என்ன சார் கிடைக்கும்? நம்மளால அதான கேட்பான். கோயிலுக்கு வந்தா என்ன கிடைக்கும் கேட்பானா இல்லையா? நமசிவாயன்னா என்ன கிடைக்கும்? இங்க உள்ள சௌபாக்கியங்கள் எல்லாம் மனைவி